Hello aspirants, welcome to Inca Rise Academy channel. இன்னைக்கு நம்ம 7th May ஓட current affairs பார்ப்போம். ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் 1ல் அயர்லாண்ட் காம்ப்ளெக்ஸ் ட்ரபிள்ஸ். ஸோ எப்படி அயர்லாண்டில் ஒரு ட்ரபிள் நடந்துகிட்டே இருக்குது, ஸோ அது எப்படி இந்தியா ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் பார்க்க போகிறோம். அண்ட் தென் மீடியா ஹேஸ் ரைட் டு ரிப்போர்ட் க்ளோஸ் ப்ரொசீடிங்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ மீடியாவுக்கு வந்து ரைட் இருக்குது, கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து they can publish. அப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வேவர் ஃபார் COVID-19 வேக்சின் பார்க்க போகிறோம். ஃபாலிங் பாண்ட் ஹீல்டு பார்க்க போகிறோம். ரிப்போர்ட் ஆன் சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னால் என்ன அதெல்லாம் பார்க்க போகிறோம். தென் 5G ட்ரையல் பார்க்க போகிறோம். இந்தியன் மான்சூன் வந்து கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியன் மான்சூனை ரிசம்பிள் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ஸ்டடி இருக்குது. ஸோ அதை பார்க்க போகிறோம். இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அரௌண்ட் தானே கிரீக் ஃப்ளமிங்கோ சாங்சுவரி, ஸோ அதை பார்க்க போகிறோம். தென் புலையார் கம்யூனிட்டி, அண்ணாமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டில் இருக்க ஒரு கம்யூனிட்டி பற்றி பார்க்க போகிறோம். தென் எ லெண்டிங் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன ஃபஸ்ட் நியூஸ்னால் ரிப்போர்ட்ஸ் ஆன் சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதை யார் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி. ஸோ இவங்க தான் வந்து இதை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து செபி வந்து ஒரு டெக்னிக்கல் குரூப். 2020 வந்து ஹர்ஷ் பன்வாலா அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபார்மர் நபார்ட் சேர்மனோட ஹெட்டாக வச்சு சேர்மன்ஷிப்பாக வச்சு ஸோ இதை செட்டப் பண்ணாங்க. ஸோ இதோட ஒர்க்கிங் குரூப் யாருன்னா ஹிஷ்ரத் ஹுசைன் அப்படி சொல்லிட்டு. ஸோ சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னால் என்ன? ஒன்றும் இல்லை, சோஷியல் என்டர்பிரைசஸ், வாலண்டரி அண்ட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அவங்களோட பிளாட்ஃபார்மை லிஸ்டிங் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய கேபிட்டல் அவங்க எப்படி கேபிட்டலைஸ் பண்ணாங்க, ஸோ இது எல்லாமே பற்றி பேசுகிறது தான். ஸோ இதுதான் சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு சொல்லுவாங்க. சோஷியல் என்டர்பிரைசஸ் அதை வந்து இது என்னென்னா இவங்களோட எதுவுமே இவங்களுக்கு வந்து சோஷியல் ப்ராப்ளமை எப்படி அட்ரஸ் பண்ணணும், ஸோ அதை பற்றி டிசைன் பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இதை வந்து முதல்ல செபி தான் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இதை ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ சோஷியல் வாலண்டரி ஆர்கனைசேஷன் வந்து எப்படி வந்து சோஷியல் ஈவெண்ட்ஸ்க்காக ஃபண்டை ரைஸ் பண்ணலாம், ஸோ அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து சிங்கப்பூர், யூகே, கனடா, ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஹெல்த்து, என்விரான்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அதை இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னா பொலிட்டிக்கலாக இல்லை ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனாக, ட்ரேட் ஆர்கனைசேஷனாக, கார்ப்பரேட் ஃபவுண்டேஷனாகலாம் இருக்கலாம். அதே மாதிரி இவங்களோட எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு ப்ராஃபிட் என்டர்பிரைசஸாகவும் இருக்கலாம், இல்லை நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாகவும் இருக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மெயின் இது என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் பிளானிங், அப்புறம் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ இம்பேக்ட் என்ன, ஸோ இதெல்லாம் இவங்களுடைய மெயின் என்டிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இது எந்த செக்ஷனில் வரும்னா செக்ஷன் 18 கம்பெனிஸ் அப்படி சொல்லிட்டு ட்ரஸ்ட் ஆர் சொசைட்டி. ஸோ இந்த ஆக்ட் கீழே இந்த ப்ரொஃபஷன் கீழே இது வரும். ஸோ இதை வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியாகவோ இல்லை பார்ட்னர்ஷிப்பாகவோ இல்லை சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாகவோ இதை ரன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து என்னென்னா ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ ஜீரோ கூப்பன், ஜீரோ பிரின்சிபல் பாண்டு, ஸோ இது மூலயமா வந்து இவங்களுடைய இன்வெஸ்டரை டொனேஷன் இன்வெஸ்டர்ஸோ இல்லை டொனேஷன்ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா சில எலிஜிபிள் ஆக்டிவிட்டீஸ் இவங்களுக்குன்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னா இவங்க பாவர்ட்டி, ஹங்கர், ஸோ இதெல்லாம் எராடிகேட் பண்ணுறதுக்காக, மால் நியூட்ரிஷன், ஸோ இன்இக்வாலிட்டி, ஸோ இதெல்லாம் எராடிகேட் பண்ணுறதுக்காகவும், தென் வந்து ஹெல்த் கேரை ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும், சானிடேஷன், நல்ல ஒரு சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், லைவ்லிஹுட் ஃபெசிலிட்டிஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, எம்பவர்மெண்ட் ஆஃப் விமென், ஸோ எல்ஜிபிடி கம்யூனிட்டிஸ், ஸோ இது மாதிரி எல்லாரையுமே வந்து சோஷியல் எம்பவர்மெண்ட்காக. அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிள், ஸோ கிளைமேட் சேஞ்ச் எப்படி மிட்டிகேட் பண்ணணும், ஸோ அதை எப்படி அந்த
டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும். தென் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்ஸ் என்ன பண்ணலாம். ஸோ வந்து ரூரல் அர்பன் ஏரியாவில் இருக்கிற புவரோட லைவ்லிஹுட்கான இன்கம்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். தென் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபார்ம் செக்டார்ஸு, ஸோ அதை எப்படி டெவலப் பண்ணலாம். அர்பன் ஏரியா பொறுத்த வரைக்கும் ஸ்லம் ஏரியா டெவலப்மெண்ட், ஸோ அவங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ஹவுசிங்கை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசைலண்ட் சிட்டிஸை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இவங்களோட மெயின் தீமாக இருக்குது. ஸோ COVID-19 எஃபெக்டில் ஸோ எக்கனாமி ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா இவங்க வந்து இந்த சோஷியல் செக்டார், ஸோ இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் இவங்க வந்து இந்த மாதிரி ஃபண்டை வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் கம்யூனிட்டியோட புவர், அவங்களோட சானிடேஷன், அவங்களோட ஹெல்த் எல்லாத்துக்குமே வந்து இவங்க என்ன மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. தென் மீடியா ஹேஸ் ரைட் டு ரிப்போர்ட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். ஸோ என்னென்னா ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனோட ப்ளீயை ஒன்று டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா மீடியா வந்து ஓரல் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் ஜட்ஜை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், அப்படி ரிப்போர்ட் பண்ண முடியாது அப்படி சொல்லி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தே கேன் ஹாவ் அ ரைட்ஸ் டு ரிப்போர்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ மீடியா பர்சன் வந்து ஹேஸ் ரைட் டு ரிப்போர்ட் த அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நமக்கு இருக்குது. ஸோ ரியல் டைமாக வந்து இவங்க வந்து என்ன நடக்குது, ஜட்ஜஸ் என்ன பேசுகிறாங்க, லாயர்ஸோட டிஸ்கஷன்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து இவங்க பப்ளிசைஸ் பண்ண முடியும். ஆர்டிகல் 19 படி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், ஸோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரைட்டை கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவங்க வந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வந்து ஒரு மீடியா மூலமாக ப்ராலிஃபரேட் பண்ணலாம் எல்லா விஷயத்தையுமே. ஸோ வாட் எவர் த அப்டேட்ஸ் வந்து ரியல் டைமாக இவங்க கொடுக்க முடியுமா. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுனா ஈஸியாக மக்களுக்கு ரீச் ஆகும். ஸோ மக்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன நடக்குது அப்படின்றத கிளியர் கட்டாக தெரிவிக்கலாம் அப்படின்றதான் இதோட. ஸோ இந்த வந்து ஒரு விர்ச்சுவல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஓப்பன் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. மோரோவர் எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் சைல்டு செக்ஸுவல் அப்யூஸோ இல்லை மேரிட்டல் இஷ்யூ ஆயிருந்தால் மட்டும்தான் என்ன ஆகுனா ஃப்ரீ ப்ரெஸ் வந்து கிடையாது. அதர் தென் தட் எல்லாத்துக்கும் வந்து இவங்க சொல்ல முடியும். ஓகேவா. ஸோ இது வந்து ஜுடிஷியலோட இன்டெகிரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரைட் டு மீடியா அவங்க வந்து என்ன பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணால் டிசமினேட் பண்ணலாம், என்ன இஷ்யூ நடக்குது, என்ன ஈவெண்ட் நடக்குதுன்றத பப்ளிக் டொமைனில் சொல்லலாம். ஸோ இது ஒரு ஜுடிஷியரோட இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து பப்ளிக் வந்து என்ன நடக்குது கோர்ட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அக்கௌண்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ரொசீடிங்ஸும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஜட்ஜஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பக்காவாக ஒரு ப்ராபிட்டி இருக்கும் அவங்களோட இதில். தென் வந்து பப்ளிக்கும் வந்து என்ன கேஸு அதோட ரிசல்ட் என்னன்னும் போது அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். லா எப்படி இம்பேக்ட் பண்ணுது, லாவோட ரூல்ஸ் இது என்ன அப்படி சொல்லலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பெஞ்ச் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், ஸோ போத் ஜுடிஷியல் விஷயத்தையுமே வந்து தே கேன் எக்ஸசைஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க பேசுகிறத இவங்க வந்து இவங்களோட ஓன் மதர் டங்கில் சொல்ல முடியுது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானா நமக்கே தெரியும், இட்ஸ் அட்டானமஸ் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. ஸோ இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு வேர்டு கொடுக்கும்போது ஸோ இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன்ஸும் நடந்திருக்கு. ஸோ அதனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி கொஸ்டின் வரலாம். ஸோ இதில் என்னென்னா இவங்க எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனாங்கன்னா 25 ஜனவரி 1950 நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேனா செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ இது என்னென்னா எலெக்ஷன் நடத்துறதுக்காக லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ், பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது யாருன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் தான். ஸோ ஆனால் வந்து பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தனியாக இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ஸை நல்லா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டிகல் 15 பார்ட் 15 ஆர்டிகல் 324 to 329 வரைக்கும் என்னென்னா கான்ஸ்டியூஷனில் எலெக்ஷனோட ப்ரொவிஷன்ஸு வருது. தென் ஃபாலிங் பாண்ட் ஹீல்டு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட
பர்ச்சேஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்டர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அக்வைசேஷன் ப்ரோக்ராம் மூலயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10-year பாண்ட் ஆஃப் வந்து 6%க்கு கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாண்ட் ஹீல்டு வந்து எல்லோரும் ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்வெஸ்டர்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. டியூரிங் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டுன்றது ஒரு மணியை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி மணியை பாரோ பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு பேப்பர் அது வந்து என்னென்னா நம்ம கரன்சி மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அந்த பாண்டை வாங்கிட்டு ஸோ அதை கவர்மெண்ட் கிட்ட ரிட்டர்ன் பண்ணி அது மூலிமா தே கேன் ரைஸ் அ ஃபண்ட் அப்படின்றது. ஸோ வந்து என்னென்னா இந்த பாண்டு வந்து வாங்கும்போது தே கேன் ஃபிக்ஸ் சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இது மூலிமா வந்து பாண்டோட ஃபேஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பாண்ட் ஈல்டு வந்து அதிகமாக நடக்கும்போது என்ன ஆகுனா த ரைஸ் ஆஃப் பாண்ட் ஈல்டு அதிகமாச்சுன்னா ஸோ பாண்டோட ப்ரைஸ் குறையும். அதுவே பாண்ட் ஈல்டு குறைஞ்சா அந்த பாண்டோட ப்ரைஸ் அதிகமாகும். ஏன்னா எல்லாமே வந்து எங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே இந்த பாண்ட் ஈல்டுனா பாண்டை ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக பாண்டோட வேல்யூஸ் ஆரம்பிக்கும். வாங்கும்போது தான் அதோட பாண்டோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரீசெண்டாக என்னென்னா இந்த COVID-19 இதெல்லாம் குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்க ஃபாலிங் பாண்டோட ரீசன்ட் இஷ்யூ. ஸோ இதனால் என்ன ஆகுனா கண்டிப்பாக வந்து நிறைய இம்பேக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ என்னென்னா ஈக்விட்டி மார்க்கெட். ஸோ என்னென்னா மார்க்கெட் வந்து ஷேர் கம்பெனிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சின்ன டவுன்ஃபால் வரும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே பாண்டை திருப்பி தரது மூலமா இதோட வேல்யூவேஷன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ வேல்யூ குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து கேபிட்டல் இப்போ ரைஸ் பண்ண முடியாது. நம்ம கேபிட்டலுக்காக எந்த ஃபண்டையும் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ சம்வாட் டிஸ்கவுண்டிங் ப்ரோக்ராம் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகுனா நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து அதிகமாக பேங்க்ரப்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கார்ப்பரேட் வந்து என்ன ஆகுனா ஹையர் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அவங்களோட டெப்டில் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது என்னென்னா பேங்க்ரப்சி ஸோ இதெல்லாம் அதிகமாக நிறைய சான்ஸாக இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐ வந்து பாரோயிங் காஸ்ட் அதை வாங்குகிற காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்வர்ட் மூமெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற மெயின் நியூஸ். ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாண்ட் மார்க்கெட் 2021 22 வரைக்கும். ஸோ ரெப்போ ரேட்னா என்னென்னா ஆர்பிஐ வந்து லென்ஸ் மணி டு கமர்ஷியல் பேங்க். ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக வந்து இந்த சிச்சுவேஷன் மாறும். ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா நிறைய பேர் வந்து இந்த பாண்டை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஹீல்டு வரும் அப்படின்றது தான் இவங்களோட ஸ்கோப். தென் 5G ட்ரையல் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் டாட்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு டிஎஸ்பிஸ்க்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா 5Gயை ட்ரையல் பார்க்குறதுக்காக. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சைனீஸோட ஹுவாய் அண்ட் ZTE அப்படின்ற கம்பெனி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 5Gயை இந்தியாவுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய சைனீஸ் ப்ராடக்டை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது இந்தியன் கம்பெனியே இந்த டிஎஸ்பியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 6 month ட்ரையல். ஸோ இந்த 2 months வந்து ஃபஸ்ட்டு ப்ரொக்யூர்மெண்ட் செட்டிங் பண்ணுறதுக்கு ஆகும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அர்பன் ஏரியா செமி அர்பன் ஏரியா ரூரல் ஏரியாஸில் இந்த 5G ட்ரையல்ஸ் பார்க்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்பெக்ட்ரம் தான். ஸோ இதோட பேண்டை பொறுத்த வரைக்கும் 3.2 GHzலேருந்து 3.67 GHz வரைக்கும் இருக்கும். ஸோ இட்ஸ் மில்லிமீட்டர் வேவ் பேண்டு. ஸோ இது வந்து 24.25 GHzலேருந்து 28.5 GHz வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெயினாக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்கன்னா டெலிமெடிசன், டெலி எஜுகேஷன், விர்ச்சுவலி ரியாலிட்டி, ட்ரோன் பேஸ்டு அக்ரிகல்ச்சர் மானிட்டரிங். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மெயினாக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இது ஒரு இண்டிஜினியஸ் டெக்னாலஜி. இந்த டிஎஸ்பி தான் இந்த ட்ரையலாக பண்ண போகிறாங்க. ஸோ 5Gயை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யுனைடெட் நேஷன் என்னென்னா ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி ICT சொல்லுவாங்களா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இவங்கெல்லாம் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ 5G வந்து IIT மெட்ராஸ்,
சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வயர்லெஸ் டெக்னாலஜி அண்ட் ஐஐடி ஹைதராபாத். ஸோ இவங்க டெவலப் பண்ண இந்த ப்ரோக்ராமை வந்து இப்போ நம்ம ட்ரையல் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு 5G நமக்கு வேணும்னா, கண்டிப்பாக வந்து என்னென்னா எம்டிஎன்எல் பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட், ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் சர்வைவ் ஆகணும். ஸோ அவங்க வந்து லாஸ்லேருந்து சர்வைவ் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜி தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா டெலிகாமை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹவாய், ஸோ ஜட்டி, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக வந்து ஒரு செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது, அவங்க ஒரு ஸ்பையிங்காக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு யூஎஸ் சொல்லியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா நம்மளோட நெட்ஒர்க்ஸை நம்மளே பார்த்துக்கிற மாதிரி இந்தியா வந்து ஒரு இண்டிஜினியஸாக இதை மொபைல்ஸ் எல்லாத்துக்குமே எக்யூப்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ செக்யூரிட்டி இது ஒரு நமக்கு ஒரு செக்யூரிட்டிக்கு மேட்சான ஒரு விஷயம். ஸோ சைனீஸ் கம்பெனிஸ் கிட்ட விடாமல் நம்மளோட ஓன் இண்டிஜினியஸ் மேக்ன்றதுனால செக்யூரிட்டி த்ரெட்டு எதுவும் பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் இதோட 5Gயோட ஃபீச்சர் என்னென்னா, இது வந்து 3 பேண்டில் நமக்கு கிடைக்குது. ஒன்று லோ பேண்டு, மிட் பேண்டு, ஹை பேண்டு. லோ பேண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். இதோட ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 100 Mbps தான் இருக்கும். பட் மிட் பேண்டை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்பீட்ஸு, இதை விட அதிகமான ஸ்பீடு, ஆனால் வந்து கவரேஜ் பெனிட்ரேஷன் ஆஃப் சிக்னல் வந்து ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹை பேண்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஹையஸ்ட் பேண்டாக இருக்கும், ஹையஸ்ட் ஸ்பீடாக இருக்கும். ஸோ ஆனால் வந்து கொஞ்சம் லிமிட்டட் கவரேஜ் தான், பட் சிக்னல்ஸ் பெனிட்ரேஷன் வந்து நல்லா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்கிரேடட் LTE 5G பொறுத்த வரைக்கும் அந்த லாங் டேர்ம் எவால்யூஷன். ஸோ இந்த இன்டர்நெட் ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி வந்து சூப்பராக ஒரு ஹை ஸ்பீட் ஒரு 20 GHz வந்து பர் செகண்ட் ஸ்பீட் இருக்கும் இன்டர்நெட்டு. ஸோ கம்பேர்ட் டு 4G பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு 1 GHz தான் ஸ்பீட் இருக்கும், GHz per second. ஸோ இது பொறுத்த வரைக்கும் 20 GHz per second இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு பயங்கரமான ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து க்ளவுடு, பிக் டேட்டா, ஹெட்ஜ் கம்ப்யூட்டிங், ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பிக் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை கொண்டு வரும். அதே மாதிரி ரியல் டைம் ரிலே ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஈஸியாக நமக்கு கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ சென்சார், எம்பெடட் நெட்வொர்க்கு, ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் அண்ட் வெஹிக்கிள் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்யூனிகேஷன்ஸ், டிரைவர்ஸ் லெஸ் காசு, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவும் இந்த 5G நமக்கு ரொம்ப அக்சசபிலிட்டி அதிகமாக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மொபைல் பேங்கிங், ஹெல்த் கேரில் கொண்டு வர போகிறாங்க. லோக்கல் ரிசர்ச், R&D, எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு குமுலேட்டிவ் எக்கனாமிக் இம்பேக்டை இது க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 5th ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படின்னா முதல்ல நமக்கு வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் 1980 வந்தது. ஸோ இது ஜஸ்ட் அனலாக் ரேடியோ சிக்னலை மட்டும்தான் ஜஸ்ட் ஒன்லி வாய்ஸ் கால்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. தென் 2Gயை பொறுத்த வரைக்கும் 1990 இட்ஸ் ரேடியோ டிஜிட்டல் சிக்னல்ஸ், ஓகேவா, போத் வாய்ஸ் அண்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன் இருந்தது. இது ஒரு பேண்ட்வித் பார்த்திங்கன்னா 64 kbps தான் இருந்தது. தென் 3Gன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ 2000ல். ஸோ இதோட ஸ்பீட் எப்படின்னா 1 Mbpsலேருந்து 2 Mbps வர ஸ்பீட் இருந்தது. ஸோ டெலிஃபோன் சிக்னல்ஸு, டிஜிட்டலைஸ் வாய்ஸு, வீடியோ கால்ஸு, கான்ஃபரன்ஸ் கால்ஸு, ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை தாண்டி 4G 2009 வந்தது. இதோட பீக் ஸ்பீட் வந்து 100 Mbps வந்து 1 GHz per second வரை இருந்தது. ஸோ இது 3D விர்ச்சுவல் ரியாலிட்டிக்காக யூஸ் ஆச்சு. ஸோ இப்போது நம்ம 5Gயில் இருக்கோம். தென் வந்து இந்தியன் மான்சூன் ரிசம்பிள் ஆஸ்திரேலியன் மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரீசன்ட் ஸ்டடி ஃபாசில் லீவ்ஸ், இந்தியன் மான்சூன் வந்து 25 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்து என்ன சொல்லலாம், ஆஸ்திரேலியன் மான்சூன் மாதிரியே இருந்தது. இப்போ இருக்க இந்தியன் மான்சூன் மாதிரி அப்போ நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி ஒன்று பார்த்துருக்காங்க. அது என்னென்னா, இந்த ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் ஆஃப் ஃபாசில் லீவ்ஸ். ஸோ என்ன காரோ ஹில்ஸு, டெக்கான் வல்கனிக் ப்ராவின்ஸு, மேகாலயா, குர்ஹா மைன் ராஜஸ்தான், ஸோ மக்கும் கோல்ஃபீல்டு அசாம், ஸோ இந்த இடத்துலலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிளான்ட் லீஃப் வந்து கலெக்ட் பண்ணி, ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக் பண்ணும்போது என்னென்ன கிடச்சிருக்குன்னா, ஸோ இந்த லீஃப்லாம் வந்து ப்ரிவைலிங் கிளைமேட்டிக் கண்டிஷனை அடாப்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது எல்லாமே என்னென்னா ஆஸ்திரேலியன் டைப் ஆஃப் மான்சூனை தான்
டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இதை இந்தியா வந்து கோண்ட்வானா பிளேட்லேருந்து செப்பரேட் ஆகி வந்து 9000 கிலோமீட்டர் நார்த்வர்ட் வாயேஜ் சதர்ன் ஹெமிஸ்பியர் ஸோ யுரேஷியா பிளேட்டில் ஜாயின் ஆச்சு. ஸோ 160 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகிருக்கு. 16.3லேருந்து 21.3 டிகிரி செல்சியஸ்க்கு வேரி ஆகிருக்கு. அதோட இதோட ஐ ரைட் ஃபால் ஸோ 191.6 சென்டிமீட்டர்லேருந்து 232 சென்டிமீட்டருக்கு வேரி ஆகிருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் தென் 140 மில்லியன் அகோ வந்து இந்தியா வந்து சூப்பர் காண்டினென்ட் கோண்ட்வானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காண்டினென்ட்ல இருந்தது. ஸோ கோண்ட்வானாவில் என்னென்னது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா இருந்தது. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி தெத்திஸ் சி இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அப்படியே போய் இடித்து அந்த யூரேஷியா பிளேட்டோட ஜாயின் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கலாக இந்தியா முதல்ல நமக்கு கிளைமேட் எப்படி இருந்ததுன்னா ஆஸ்திரேலியாவோட கிளைமேட்டோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து மடகாஸ்கர்லேருந்து ஸ்ப்ளிட் ஆகி ட்ரிஃப்ட் ஆகி 20 சென்டிமீட்டர் பர் இயருக்கு மூவ் ஆகி யூரேஷியன் பிளேட்டோட போய் ஜாயிண்ட் அடிச்சிருக்கு. ஸோ இந்தியா மான்சூனை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும் எல்லாருக்கும் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் மான்சூன். ஸோ 4 சீசன் நம்ம பார்ப்போம். சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன். ஸோ வந்து இப்போ என்னென்னா சவுத் வெஸ்ட் மான்சூனை பொறுத்த வரைக்கும் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். ஸோ ரீட்ரீட்டிங் மான்சூன் சீசன் சொல்லுவாங்க. அது இது வந்து அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும் ரீட்ரீட்டிங் மான்சூன் இருக்கும். ஸோ நம்மளோட சவுத் வெஸ்ட் மான்சூனை யார் அஃபெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரென்ஷியல் ஹீட் அண்ட் கூலிங் லேண்ட். ஸோ இந்த மூலமாக ஒரு லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ இதனால நமக்கு என்னன்னா கம்பேரட்டிவ்லி ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனோட ஷிஃப்டிங். ஸோ இந்த ஷிஃப்டிங் வந்து என்னென்னா நார்மலி இட்ஸ் 5 டிகிரி நார்த் ஆஃப் த ஈக்குவேட்டர். ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக வந்து இந்த மான்சூனோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஹை ப்ரெஷர் ஏரியா ஈஸ்ட் ஆஃப் மடகாஸ்கர். ஸோ இந்த இடத்துல என்னென்னா ஹை ப்ரெஷர் ஏரியா வரனால இந்தியன் மான்சூன் அஃபெக்ட் ஆகும். ஸோ திபெத்தியன் பிளாட்டூ. ஸோ திபெத்தியன் பிளாட்டூவோட ஹையர் ஹீட்டிங் டியூரிங் சம்மர். ஸோ இது மூலயமா வந்து இந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா நார்த் ஆஃப் த ஹிமாலயாலேருந்து வரும். ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இதுவும் ஒரு ரீசன் ஃபார் மான்சூனை அஃபெக்ட் பண்ணுறது. தென் வந்து எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன். ஸோ இதில் என்னென்னா ட்ராபிக்கல் ஈஸ்ட் அண்ட் சதர்ன் பெசிஃபிக் ஓஷனில் ஒரு ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஒரு லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக ஹை ப்ரெஷர் இந்த ரிவர்சல் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும்னா எல்லாமே பெருவால் போய் அந்த ரெயின்ஃபால் நடந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடம்லாம் ட்ரை ஆகிடும். ஸோ இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஈக்கோ சென்சிட்டிவ் ஜோன். ரீசெண்ட்லி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஈக்கோ சென்சிட்டிவ் ஜோனை வந்து கிரீக் ஃப்ளமிங்கோ சாங்சுவரி மகாராஷ்டிராவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா இது ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா மகாராஷ்டிராவில் தானே க்ரீக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். இது ஒரு செகண்ட் மெரைன் சாங்சுவரி ஆஃப் மகாராஷ்டிரா ஆஃப்டர் மால்வான் சாங்சுவரின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி இது ஒரு மெரைன் சாங்சுவரி. ஸோ இது எங்கே இருக்குன்னா வெஸ்டர்ன் பேங்க் ஆஃப் தானே க்ரீக்கில் இருக்கும். ஸோ இது என்னென்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா. ஸோ அதிகமான பேர்ட்ஸ் வரக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ 39 கேட்டகரிஸ் ஆஃப் மாங்க்ரூவ் ஸ்பீஷஸ் இருக்குது. 167 ஸ்பீஷஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இங்கே வரும். லைக் ஃப்ளமிங்கோஸ் அதில் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக. அதே மாதிரி 45 வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. 59 வெரைட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ், 67 இன்செக்ட் ஸ்பீஷஸ் இருக்கனால இந்த இடத்த வந்து ரொம்ப ஒரு ஈக்காலஜிக்கலாக ஒரு சென்சிட்டிவ் ஜோனாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஷோர் லைனில் ஒரு சின்ன இன்லெட் அரேபியன் சி. இது வந்து இந்த சிட்டியை வந்து மும்பைலேருந்து ஐசோலேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த க்ரீக்கை பொறுத்த வரைக்கும் தானே தாம்பே ஸ்ட்ரெச் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா சம் சீஸ்மிக் ஃபால்ட் இங்கே இருக்கனால இது என்ன ஆயிருக்குன்னா இந்த இடம் வந்து ஒரு ஈக்காலஜிக்கல் சென்சிட்டிவாக ஜோனாக சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்னென்ன ஏரியாஸ் இருக்குது மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும்னா
சஞ்சய் காந்தி நேஷ்னல் பார்க், தடோபா அந்தேரி டைகர் ரிசர்வ், கொய்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி, போர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, உமேட் போனி கர்தான்லா, ஹுமத் பஹோனி கர்தான்லா, சயாத்ரி, மால்கட், நவிகர். ஸோ இந்த நேஷ்னல் பார்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஈக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்கோ சென்சிட்டிவ் ஜோன்னா என்னென்னா ஈக்காலஜிக்கலாக ஃப்ரெஜைலாக, அதாவது என்னென்னா 10 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவோ இல்லை நேஷ்னல் பார்க்கோ இல்லை வைல்ட் லைஃப் சாங்சுரியோ இருக்கும். ஸோ இந்த இடத்த ஒரு சென்சிட்டிவ் காரிடாராக சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா சில ஆக்டிவிட்டீஸை செய்யக்கூடாது, சில ஆக்டிவிட்டீஸ் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை யார் பார்த்துருப்பாங்கன்னா இதோட நோடல் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு. ஸோ இது எந்த ஆக்டில் வந்ததுன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்திருக்கும். அதாவது என்ன, இந்த ஏரியாவில் ஆக்டிவிட்டீஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு ஜோனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ப்ராஹிபிட் பண்ணாங்கன்னா, கமர்ஷியலாக இங்கே மைண்ட் பண்ண முடியாது, சாமில்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, அதாவது ஏர் வாட்டர் சாயிலு நாய்ஸு, இந்த மாதிரி எந்த ஒரு பொல்யூஷன்ஸும் வரக்கூடிய எந்த ஒரு செக்டார்ஸும் இங்கே வரக்கூடாது. ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்கக்கூடாது, கமர்ஷியல் யூஸ் ஆஃப் வுட் இருக்கக்கூடாது, டூரிசம் ஆக்டிவிட்டீஸ், ஹாட் ஏர் பலூன்லாம் போடுறாங்களா, ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ என்னென்னா எந்த ஒரு டிஸ்சார்ஜும், சாலிட் வேஸ்ட் டிஸ்சார்ஜோ, ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸஸோ எதுவுமே இந்த இடத்துல அலௌட் கிடையாது, எல்லாமே ப்ராஹிபிட் பண்ணிடுவாங்க. சில ஆக்டிவிட்டீஸை ரெகுலேஷனோட செய்ய விடுவாங்க. அது என்னென்னா ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸு, ஹோட்டல்ஸு, ரிசார்ட்ஸு, இல்லை கமர்ஷியல் வாட்டர் எரெக்ஷன், எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸு ஏதோ ஃபிட் பண்ணணும், இல்லைனா வந்து அக்ரிகல்ச்சர் சிஸ்டம், பெஸ்டிசைட்ஸோ இல்லை வைடனிங் ஆஃப் ரோட்ஸோ, ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆக்டிவிட்டீஸை வந்து ரெகுலேட் பண்ணி செய்ய விடுவாங்க. இங்கே என்ன ஆக்டிவிட்டீஸை பர்மிட் பண்ணியிருக்காங்கன்னா ஹார்டிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஹார்டிகல்ச்சர் அதாவது வெஜிடபிள்ஸை வந்து வளர்க்குறதோ இல்லை அக்ரிகல்ச்சரோ இல்லை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோ இல்லை ஆர்கானிக் ஃபார்மிங், ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸு, ஸோ எந்த ஒரு எக்கனாமிக்கல் இம்பேக்ட் தராத விஷயம், க்ரீன் டெக்னாலஜி, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே பர்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன் இது இம்பார்ட்டண்ட்னா இதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா அர்பனைசேஷனோட இம்பேக்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மேஜராக, ஸோ அதுக்காக தான் மேஜராக இதை கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் வந்து இந்த டிரான்சிஷன் ஜோன், ஸோ ஹை ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், ஸோ லெசர் ப்ரொடெக்ஷன் எந்த இடத்துக்கு கொடுக்கணும், ஸோ கன்சர்வேஷன் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ் என்ன இருக்குது, இதோட நேச்சுரல் ஹேபிட்டட் என்ன இருக்குது, ஸோ மெயினாக இங்கே ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் இருக்குது, காசிரங்கா நேஷ்னல் பார்க்கு, ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து ஃபாரஸ்ட் டெப்ளிஷன்ஸ், எந்த ஒரு மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டும் வராமல், கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட் இல்லாமல், ஸோ எல்லாத்தையும் பார்க்கணுன்றது தான் இதோட மெயின் இம்ப்ளிஃபிகேஷன். தென் என்னென்ன சேலஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் குளோபல் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக கர்டைல் பண்ணுறதுக்கு என்ன கர்டைல் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். லோக்கல் கம்யூனிட்டிஸ் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிகல்ச்சர் பர்ன் டெக்னிக்ஸு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் வந்து கர்டைல் பண்ணணும். ஸோ இங்கே அதிகமாக பாப்புலேஷன் அதிகமாக வந்து கண்டிப்பாக வந்து ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்லாம் ஃபயர் ஹவுஸ் எடுக்கிறது அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்க பெரிய சேலஞ்சஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது புலியார் கம்யூனிட்டி அண்ட் ஆனமலை டைகர் ரிசர்வ். ஸோ 2 ட்ரைபல் செட்டில்மெண்ட்ஸ், கட்டுப்பட்டி அண்ட் புலிப்பட்டி. ஸோ இந்த 2 புலியார் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. ஸோ இவங்க ஆனமலை டைகர் ரிசர்வ்ஸில் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஃபாரஸ்ட்டில். ஸோ இவங்க வந்து ஒரு ஆனுவல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெய்ட்டி வந்து வைரப்பாட்டன். ஸோ இவங்கள பற்றி சொல்லணும்னா இந்த புலியார்ன்றவங்க வந்து புலியா, ஹோலியா, சேரமார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மெயின் சோஷியல் குரூப்ஸ் எங்கெங்கே இருக்காங்கன்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஸோ இங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க. இவங்க ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் கம்யூனிட்டியில் வரவங்க கேரளாலேயும் தமிழ்நாட்லேயும். ஸோ இவங்க வந்து மியூசிக், இவங்களோட கிராஃப்ட்மேன்ஷிப், சில டான்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ கோலம், துலால், மாஸ் டான்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ரிச்சுவல்ஸு, இவங்களோட ரிச்சுவல்ஸு, முடி ஆட்டம் சொல்லிட்டு ஹேர் டான்ஸ், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு டான்ஸ். அண்ட் மகாத்மா, ஆயங்காளி,
அப்படி சொல்லிட்டு புலியா கிங், அவரை தான் புலியா கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இவரை வச்சு நம்ம இந்த மாதிரி டான்ஸு, ஸோ இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அலையா கலின்றவர் வந்து 1893 வந்து அந்த ஆக்ஸ்கார்ட்டுன்னு ஒரு விஷயம் இப்போ பேன் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஸ்கார்ட் பண்ணுறதுக்கு பண்ணி யார் கிங்காக வர்றது, ஸோ அந்த மாதிரி வர ஒரு ப்ரோக்ராமில் வந்து கிங் ஆகிருப்பார். ஸோ அன்டச்சபிள்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்து பீப்புள்ஸ் வந்து இவங்களை இன்னும் அன்டச்சபிள்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனமலை டைகர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் இது வந்து முக்கியமான 4 டைகர் ரிசர்வில் ஒரு முக்கியமான ரிசர்வு சதர் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஸோ ஆனமலை பரம்பிக்குளம் எலிஃபண்ட் ரிசர்வ் 2003 எலிஃபண்ட் ரிசர்வாகவும் இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைகர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னென்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஈஸ்ட்லேயும் சின்னர் வைல்ட் லைஃப் சாங்சுவரி அண்ட் எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு சவுத் வெஸ்டர்ன் சைட்லேயும் இது சுற்றி இருக்கும். ஸோ இந்த ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் நன்மாரா, வளச்சல், மலையாட்டார் அண்ட் மறையூர் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஆஃப் கேரளாக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சஸ் வந்து அமராவதி, உடுமல்பேட், பொள்ளாச்சி, உலண்டி, வால்பாறை அண்டு மானாம்பொலி, ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே வர ஒரு ரிசர்வ்டு ஏரியா. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா 4600 ஆதிவாசி பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 ட்ரைபல் இண்டிஜினியஸ் பீப்புள்ஸு இருக்காங்க 34 செட்டில்மெண்ட்ஸோடு. ஸோ இவங்க யாருன்னா கடார்ஸ், மலாசாஸ், மலைமலாசார், புலியாஸ், முதுவார்ஸ் அண்ட் எரவலார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஃப்ளோரா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எவர்கிரீன், செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு. ஸோ மாண்டனே, ஷோலா கிராஸ்லேண்ட் அண்ட் மாய்ஸ் டெசிடியூஸ், ட்ரை டெசிடியூஸ், தோன் ஃபாரஸ்ட் அண்ட் மார்ஷஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்க முக்கியமான ஃப்ளோரஸ். ஃபன்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏஷியாட்டிக் எலிஃபெண்ட் இருக்குது, சாம்பார், ஸ்பாட்டட் டீரு, பாக்கிங் டீரு, மவுஸ் டியரு, காரு, நீல்கிரி தாரு, டைகர், ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இதோடு சேர்த்து நம்ம அதர் ப்ரொடெக்டட் ஏரியா என்னென்ன தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ், காலக்காடு முண்டந்துறை, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ஸ், நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ், முக்குர்த்தி நேஷ்னல் பார்க், கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் நேஷ்னல் பார்க், கினி நேஷ்னல் பார்க், ஸோ இந்த மாதிரி சில ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இருக்குது. லெண்டிங் ஹேண்ட் ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து ரொம்ப அதிகமாக சஃபர் ஆகுறாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டமில் ஒரு ஹெல்த் கேர் செக்டர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கோ எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைண்ட் இருக்க ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு நம்மளால் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இருக்க ஆர்பிஐ கவர்னர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா அப்போது அவங்களுக்கு நம்ம கிரெடிட் அவைலபிலிட்டியை பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50,000 crore டேர்ம் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி வந்து கோவிட் ரிலேட்டட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இவங்கள ப்ரையாரிட்டி செக்டாரில் கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா வந்து இப்போது மேனுஃபேக்சரர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பேத்தாலஜி லேபு, சப்ளைஸ் ஆஃப் ஆக்சிஜன், வென்டிலேட்டர்ஸ், இம்போர்ட்டர்ஸ் ஆஃப் கோவிட் ரிலேட்டட் ட்ரக்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஃபர்ம்ஸ், ஸோ இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அண்டரில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து சர்ஜிக்கல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இதில் வருமானதை கிளியர் கட்டாக இன்னும் சொல்லலை. ஸோ என்னென்னா ஹெல்த் கேர் அலைடு ப்ரொவைடர்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் கொண்டு வரலாம். ஸோ இது மூலமாக கொண்டு வர மூலிமா கண்டிப்பாக வந்து அவங்களோட கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு வெல்கமிங் ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ இது மூலிமா கண்டிப்பாக வந்து அவங்க மெடிசன் சப்ளையோ சரி, ஆக்சிஜன் சப்ளையோ சரி ஈஸியாக பீப்புளை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்பிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ கவர்னர் வந்து இது ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர் ஆர் எமிட்டட் மிக்சர் சிக்னல்ஸு, ஸோ கண்டிப்பாக இந்த செகண்ட் வேவு ஒரு பயங்கரமான இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்கு
ஒரு அர்ஜென்ட் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு வெல்கம் நோட் தான். தென் வந்து அயர்லாண்ட். ஸோ எப்போ பார்த்தாலும் கம்யூனல் கிளாஷ் நடந்துகிட்டே இருக்கும். நார்தர்ன் அயர்லாண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவுக்கு ஒருத்தர் இந்தியாவை வந்து நம்மளும் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனை பார்த்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 74 போலீஸ்மேன் வந்து இன்ஜூர்ட் ஆகிருக்காங்க. இவங்க யாருன்னா ப்ரோ பிரிட்டிஷ் லாயலிஸ்ட் யுனியனிஸ்ட். ஸோ இவங்க என்னென்னா இந்த அயர்லாண்ட் வந்து நார்தர்ன் அயர்லாண்ட் மட்டும் பிரிட்டிஷோட இன்னும் இருக்குது, யுனைடெட் கிங்டமோட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சில பேர் வந்து இதை ப்ரோ ஐரிஷ் என்ன சொல்கிறாங்கன்னா இது அயர்லாண்டோட சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்டோட பார்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பிரிட்டிஷோட பார்ட்டாகவே இருக்கட்டும். ஸோ இதுதான் இங்கே இருக்க கிளாஷை. ஸோ பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா இது எப்போனா ஆங்கிலோ ஐரிஷ் குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட் 1998 ஒரு அக்கார்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பவுண்ட்ரிஸை அப்போ தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த நார்தர்ன் அயர்லாண்ட் வந்து பிரிட்டிஷோடைய ஸ்டில் ரிமைன் இருக்குது. ஸோ ஆனால் வந்து இங்கே என்னென்னா போத் ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸும் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எப்படின்னா அன்டிவைடடாக இருக்கனால இவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக எஜுகேஷனலோ எம்ப்ளாய்மெண்ட்ஸோ இல்லாமல் ரொம்ப ஒரு புவர் கண்டிஷனில் இருக்காங்க. ஸோ சோஷியலாக எக்கனாமிக்கலாக இவங்களுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1,20,000 சில்ட்ரன்ஸ் வந்து பாவர்ட்டிலேயே இருக்காங்க. 40,000 பீப்புள் மேலே வந்து சோஷியல் ஹவுசிங் இல்லாமல் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து 1998 2014 வரைக்கும் சூசைட்ஸ் கேசஸ் வந்து நிறைய அதிகமாகிட்டே போகுது. ஸோ இதெல்லாம் பார்க்காம கம்யூனல் ரியாட்ஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் யூனியன்லேருந்து பிரெக்சிட் வெளியே வந்துட்டாங்க. ஸோ 56% வந்து நார்தர்ன் அயர்லாண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓட்டர் ரிமைன் யூரோப்பியன் யூனியன்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்தர்ன் அயர்லாண்டில் இருக்க பீப்புள்ஸில் 56% ஓட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து ஃபுல்லாகவே வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நார்தர்ன் அயர்லாண்ட் வந்து யூகேக்கு ஒரு பெரிய ட்ரபிளாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ எப்போ பார்த்தாலும் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு கம்யூனல் கிளாஷ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா இங்கே இருக்கவங்க ஒரு கத்தோலிக் நேஷனலிஸ்ட்டு. ஸோ இவங்களுக்கும் பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் ஒரு ப்ரோ பிரிட்டிஷாக இருக்கவங்களுக்கும் எப்போவுமே ஒரு ஃபைட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு கம்யூனல் கிளாஷ் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா டெமோக்ராஃபி அந்த ஃப்ரான்டையர்ஸை வந்து கரெக்டாக போடாதனால இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நார்தர்ன் அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து சீக்கிரமாக ஒரு கம்யூனல் வயலன்ஸை குறைக்கிற மாதிரி ஒரு மெஷர்ஸ் எடுக்கணும். ஸோ நார்தர்ன் அயர்லாண்ட் அசம்பிளி வந்து 2024. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால் அக்ரிமெண்ட் ஒன்று கண்டிப்பாக கொண்டு வரணும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து நாங்கள் இனிமேல் வந்து ஓட் பண்ண மாட்டோம், பாய்காட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளுமே வந்து சில ஏரியாவில் வந்து இனிமேல் கம்யூனல் வயலன்ஸு நிறைய இடத்துல பீப்புள் வந்து புவராக இருக்காங்க. ஸோ எஜுகேஷ்னலாக எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் ஸோ அவங்களையும் வந்து நம்ம பவுண்ட்ரியில் இருக்க ஏரியாவில் சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம் ஸ்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும். அது இல்லாமல் அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ரிலீஜியஸ் டென்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் அவங்கள ஒரு சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பொலிட்டிக்கல் சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸ் கொடுத்து நம்ம ஒரு குட் கண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்றத இதை வந்து நம்ம பார்க்குற லெசன் சொல்லியிருக்காங்க ஆத்தர். ஸோ அப்போ தான் வந்து என்னென்னா மக்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபியர் இல்லாமல் எந்த ஒரு தப்பான சென்டிமெண்ட்ஸ் இல்லாமல் ஹேட் ஸ்பீச் இல்லாமல் ஸோ ஒரு குட் லைஃப் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ், ஐரிஷ், அமெரிக்கன் கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வயலன்ஸை கண்டம் பண்ணுறாங்க. ஸோ லோக்கல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ட்ரை டு ஸ்டெபிலைஸ் த சுச்சுவேஷன். ஸோ இது வந்து இந்த சுச்சுவேஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு நார்தர்ன் அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவில் எப்போவுமே ஒரு கிளாஷ் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் அயர்லாண்டில் இருக்க இஷ்யூ. அதுக்கப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வேவ் ஃபார் COVID-19 வேக்சின். ஸோ யுனைடெட் நேஷன் வந்து COVID-19 வேக்சினுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் வேவிங் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷனில் இருக்கோம் நம்ம எல்லாமே. ஸோ வந்து இது எப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு நெகோஷியேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும்
சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா எல்லாருமே வந்து ஓகே நம்ம வந்து ஒரு வேவர் கேட்போம் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் வந்து சில கண்ட்ரீஸ் வந்து இதை நோ அப்படி சொல்லியிருக்காங்க. அது ஐபி வேவரை பொறுத்த வரைக்கும் கோவிட் வேக்சின்ஸை வந்து ஒரு எமர்ஜென்சி அத்தாரைசேஷன் தரணும். இதை டெவலப் பண்ணுறது யாருன்னா Pfizer, Moderna, AstraZeneca, Novavax, Johnson & Johnson and பாரத் பயோடெக் இவங்க தான் லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுற மிடில் இன்கம் கண்ட்ரிஸ். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேக்சினுக்கு அத்தாரிட்டி கேட்டுட்ருக்காங்க, வேவர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ மிடில் இன்கம் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு அக்ரிமெண்ட்ஸ் ஓகே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் அக்டோபர் 2020 என்ன சொன்னாங்கன்னா WTO கிட்ட அப்போவே கேட்டாங்க வேவர் வேணும். ஸோ வந்து ஏன்னா வந்து ஒரு டைம்லி ஆக்சஸ் அஃபோர்டபுள் மெடிக்கல் ப்ராடக்ட் வந்து COVID-19க்கு தேவைப்படுது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக வந்து வேவர் தரமோ அவ்வளோ சீக்கிரம் இதை கர்டைல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 1, 4, 5 and 7 வந்து காப்பிரைட்டை இது வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் பேட்டன் அண்ட் ஐபி ரைட்ஸ்னால் பேட்டர்னா ஒன்றும் இல்லை, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். அதாவது ஒரு மோனோபோலி, ஒரு இன்வென்டர் ஒருத்தர் ஒரு மெடிசனை ஒரு இன்வென்ட் பண்ணால் அவங்களுக்கு அந்த ஃபுல் ப்ரொடக்ஷன் ரைட்ஸ், காப்பிரைட் ரைட்ஸை வேறு யாருக்கும் தரமாட்டாங்க. இதுதான் வந்து பேட்டன் ரைட்ஸ் சொல்லுவாங்க. அந்த பேட்டன் ரைட்டை பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் இதை ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ண முடியாது. ஸோ இந்த யார் இதை இன்வென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இதோட ஃபுல் ஸ்கோப் போகணும் அப்படின்றது தான் இந்த பேட்டன் ரைட்டோட மெயின் தீமே. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா இவங்க வந்து எவர் கிரீனிங்காக இதை மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 1970 வந்து ஒரு ஜெனரிக் ட்ரக் ப்ரொடியூசராக ஆகிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன ஒரு லைஃப் சேவிங் மெடிசன்ஸோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இது ஒரு லோ இன்கம் கண்ட்ரீஸ்க்கு எல்லாருக்குமே வந்து லோ டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்தியாவோட மெயின் தீமாக இருக்குது. ஸோ இது மூலிமா இந்தியாவுக்கும் WTOக்கும் எப்போவுமே ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸ்டில் வி ஆர் டூயிங் த பெட்டர்மெண்ட் ஃபார் தி லோ டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ கீப் ஆன் வாட்சிங் என்கரேஜ் அகாடமி சேனல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நியூஸை நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.